கண்களை விட மூடுவோம். விசுவாசியுங்கள், ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், பிரச்சனைகள், முடிவில்லாத பிரச்சனைகள் எது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் முடிவு கொடுக்கிறதுக்கு, அங்கெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமையுள்ள ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறது. இப்போ உன் உள்ளத்தில் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதல் கிடைக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் விட்டு விடுவதாக. உனக்கு தொல்லை கொடுக்கும் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் போல் விட்டு விடுவதாக. உடலே நோய் இருக்கும். எத்தனை பேர் இருக்கு? கை தூக்குங்க. ஒரு 10-20 ஆளுக்கு மேலே இருக்கு. நாம் எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும் அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஒரு மருந்தை கொடுக்க போகிறது. உங்களை எத்தனை பேருக்கு இடுப்பு வலி நோய் இருக்கிறது? இடுப்பு வலி நிறைய பேர் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு வேண்டிய ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறது. நான் ஜெபிக்கும் போது, நான் சொல்லும் போது, கட்டளையிடும் போது உங்க நோய், உங்களுக்கு தொல்லை கொடுக்கும், உங்க நோய் கிடையாது, தொல்லை கொடுக்கும் அந்த நோய் உங்களை விட்டு போகுவே என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்க முடியுமா? சீக்கிரம் சீக்கிரம் நீங்கள் உங்களை வலதுகரம் அந்த நோயில் இடத்துல வச்சிருங்க. குறிப்பாக இடுப்பு நோய் இருக்கக்கூடியவங்க இந்த கையை இங்கு வச்சிருங்க. Out! The name of Jesus Christ of Nazareth. Out in the name of Jesus Christ of Nazareth. Every back pain, go! യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ കുറുക്കു വലിയും വിട്ടു വിട്ടു വിട്ടുപോ. ഔട്ട്! അരുൾ നിറയുന്ന മരിയ വാഴുക. കർത്തർ ഉമ്മടനെ ഞങ്ങളുടെ ആശീർവദിച്ചിട്ടുള്ള നീരെ ഉമ്മടെ തിരുവയറ്റയും കരിയാകെ യേശു ആശീർവദിക്കപ്പെട്ടവരെ, தூய மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது மரண நேரத்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. இடுப்பு வலி இருக்க சொந்தம் மட்டும் முன்னாடி வாங்க. இங்கே நிற்க வேண்டும். நீங்கள் அங்கே நின்று குனிய வேண்டும். அப்படியே நல்லா குனிஞ்சு பாரு. நல்ல குனியணும். நல்ல குனிஞ்சு நிவருங்க. இந்த கெட்ட முகம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். சங்கீத புஸ்தகத்திலே சங்கீதங்கள் 107:20 வசனம் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, he sent out his word and healed them. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவரே குணப்படுத்தி இருக்கிறது. ஆமென். தமிழ்ல சொல்லுங்க, வாசிங்க. தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஆமென். வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவரை குணப்படுத்தினார். இந்த வார்த்தையாக்கும் மாத்திரை மருந்து சொல்றது. அந்த வார்த்தை ஆமென். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஆமென். glory, ஆமென். glory. இந்த வார்த்தையை அனுப்பி, வார்த்தைனாலே free 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 and you free. இயேசுவின் நாமத்தில். ஓ, the name of Jesus, free. அம்மா இங்கே ஹலோ குனிங்க. நல்ல குனிங்க. நல்ல குனிங்க. நிமிர்ந்து பாரு. முட்டு மடக்கூடாது. எந்திரிங்க. நிமிர். எப்படி இருக்கு? சொல்லுங்க. வலி இல்ல பிரதர், வலி இல்ல, சுத்தமா இல்ல. எவ்வளவு நாளாக வலி இருந்தேன்? திரும்பி சொல்லு. ரொம்ப வருஷமா இருந்தது. எனக்கு 3-4 years மேல இருந்தது. 3-4 வருஷமாக இருந்தேன். இப்போ என்ன நடந்தது? இப்போ இல்ல, இப்போ சுத்தமா இல்ல, வலி இல்ல எனக்கு. ஆமென். ஹalleluya. glory. ஆமென். ரெண்டு நாளா எனக்கு உட்காரவே முடியல. நான் சர்ச்சில் உட்காரவே இல்லை. இப்போ வரும்போது கூட படுத்திருந்தா நான் ரோசரியை சொல்லிட்டு வந்த 153. இப்போ எனக்கு வலி போயிருக்கு. glory, hallelujah, ஸ்தோத்திரம்.
Hallelujah, glory. இனி யாரு வெளியே போயவங்க இங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி இருக்க பாருங்க, சொல்லுங்க. 1 month பேக் பெயின் இருந்தது, இப்போ வலியே இல்லை. புரிஞ்சா? ஹalleluya, glory. நீ யாரு? பைக் ஓட்டுறதுனால எனக்கு வந்து ஹிப் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்ததுலேருந்து போயிடுச்சு எனக்கு நேற்று. ஹalleluya, ஆமென், glory, hallelujah, glory. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரதா? ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். bless you, free and be healed. நீ யாரு? 5 வருஷமாயிட்டு 5 வருஷமாயிட்டு வலியுണ്ടെന്ന് போய் பரவாயில்லாமல் இருக்கு. பரவாயில்ல, பெட்டராக இருக்கு. കുനിഞ്ഞു നോക്കി, കുനിഞ്ഞ പറ, നമ്മുടെ കയ്യിൽ അടിച്ചു നന്ദി ചെലുത്തും. ആമേൻ, ഹല്ലേലൂയ, താങ്ക് യു, താങ്ക് യു ലോർഡ്, താങ്ക് യു, താങ്ക് യു, ஆமேன், ஹல்லேலூயா. நான் ஒரு நோய்க்கு வேண்டி மட்டும்தான் ஜெபிச்சிருக்கிறது, இடுப்பு வலி போகிறதுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் உள்ளே இருந்த மற்ற பல நோய்கள் இருந்தது இப்போ விட்டு போயிருக்கலாம். அப்படி குணப்பட்டவங்க இன்னும் சொல்ல வேண்டும். பெயின் ரொம்ப, பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும், இப்போ பரவாயில்ல. ரொம்ப வருஷமாக இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த அம்மாவுக்கு பேக் பெயின் இருந்தேன், இப்போ எப்படி? இப்போ பரவாயில்ல, இப்போ முடியுது. உடம்பு ரொம்ப வலிக்குதுன்றது, எப்பவுமே கை கால் ரொம்ப வலிக்குது. ஒரு நான் சமையல் வேலை பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு சமைக்கவே முடியாது. எப்போவுமே தள்ளி தள்ளி விடும். எனக்கு கை ரெண்டும் தூக்க முடியாது, ரொம்ப வலிக்கும். காலும் நடுங்கும், ரொம்ப வலிக்கும். அப்புறம் இப்போ நல்லா இருக்கானா? நல்லா இருக்கேங்க. எப்படி இருக்கு? எத்தனை காலம் இந்த நோய் இருந்தேன்? ஒரு வருஷமா இருக்குங்க. ரொம்ப வருஷமா அந்த நோய் இருந்தேன், ரொம்ப டயர்டாக இருந்தேன். The name of Jesus Christ of Nazareth, be free and be healed. യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ യേശുവിനെ വിട്ടുപോ. Free in the name of Jesus Christ of Nazareth. You are now out. അരുൾ നിറയുന്ന മരിയെ വാഴുക. കർത്താവ് നമ്മുടെ ആശീർവദിക്കട്ടെ. നേരെ നമ്മുടെ തിരുവറ്റിയും കനിയാ യേശു ആശീർവദിക്കപ്പെട്ടവരെ. இப்போ எப்படி நல்ல உயிர் கிடைச்சிருக்கிறதா? ஃப்ரீயா இருக்கு. சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கு. நல்ல ஃப்ரீயா இருக்கு. நல்ல ஃப்ரீயா இருக்கு. ஏதோ என்ன விட்டு போன மாதிரி இருக்கு. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. மரியே வாழ்க. உங்க பேர் என்ன? லிடியா, மார்த்தா லிடியா. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் முறை வரேன். கேத்தலிக்கா? ஆமா. நீங்க சொன்னது உங்க என்னமோ விட்டு இருக்க மாதிரி புரிஞ்சது. ஏன்னா ஆனா இப்போ உங்க மேல வந்திருக்கிறது தூய் ஆவி. நன்றி இயேசு. ஆண்டவருடைய ஆவி உங்க மேல வந்திருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். glory. ஆண்டவரின் ஆவியினால் நிரப்பப்பட்ட இனிமேல் ஒரு தீய சக்தியும் வர முடியாது. அல்லாஹ் ஷல்லா தோ கரா. ஆமென். ஹalleluya. போங்க. நான் நற்செய்தி பணியாளராக இருக்கேன். நிறைய நோயாளிகளுக்காக ஜெபிக்க போவேன். திடீர்னு ஆண்டவர் வந்து இதே நோயெல்லாம் குணமாக்க நான் நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஆண்டவருடைய குணப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லி நிறைய பேர் குழைச்சிருக்காங்க. நிறைய பேர் அவர் குணப்படுத்திருக்க அந்த வல்லமையை பார்த்தேன். ஆனால் திடீர்னு 2 பேர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆன அந்த இடத்த தாண்டி நான் போகும்போது எனக்கு ஒரு அட்டாக் வந்தது. என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல. உடனே பெரம்பூரில் ரோசரி சொல்கிற அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த ப்ரேயர் நடக்கிற வரைக்கும் எனக்கு அந்த பெயின் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் போனால் த்ரெட்மில் டெஸ்ட்டில் எனக்கு கண்டிப்பாக ஆன்ஜியோ பண்ணணும்னு 2 டாக்டரு செயின்ட் இசபெல்லில் சொல்லிட்டாங்க. ஒரு கன்னியாஸ்திரி அவங்க மார்கரெட் சிஸ்டர், இன்னொருத்தர் ஆபிரகாம் சொல்லி அப்போலோவில் போடுவார். ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக என்னை ஆன்ஜியோ பண்ண விட மாட்டார். நான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு முஸ்லீமாக இருக்கிற ஒரு டாக்டர் அந்த நேரத்தில் வந்து 1 மாதமாக நீ மாத்திரை சாப்பிடுன்னு சொன்னார். இன்னைக்கு நான் மாத்திரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரேயர் சொல்லும் பொழுதோ மெசேஜ் கொடுக்கும் பொழுதோ அந்த பெயின் இருக்கிறது கிடையாது.
ஆனால் நான் வீட்டுக்கு வந்தேன்னா என்னோட பேக் பெயினும் செஸ்ட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல அடப்பு இருக்கிற மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃபுல்லாக வலிக்கும். சிஸ்டர் வந்து சார் அடிக்கடி பிரதரை பற்றி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்க வாங்கன்னு. இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு டெத்துக்கு போய் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டு வர வரைக்கும் அந்த பெயின் இல்லை. திருப்பி வரும் வழியில் எனக்கு பெயின் இருந்தது. ஆனால் டியூட்டிக்கு நான் 12 மணிக்கு போனோம். இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு எந்த பெயினுமே இது வரைக்கும் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு நடந்த அற்புதம் என்னன்னா, நான் ஒரு புக்கு போடணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் இயேசு கார்டியாலஜிஸ்ட். ஏன்னா லாசரை உயிரோடு எழுப்பினாரு, நயன் பட்டணத்து விதவியின் மகனை உயிரோடு எழுப்பினாரு, யாயிரோட மகளை உயிரோடு எழுப்பினாரு. ஆண்டவர் இயேசு ஒரு லெப்ரசி தொழுநோயாளி நிபுணர் நான் எழுதணும்னு நினைச்சேன். ஏன்னா 10 தொழுநோயாளிகளை குணமாக்குனாரு. ஆண்டவர் இயேசு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்னு நிரூபிக்கணும் எழுதணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு பார்த்திலேமைக்கு கண்ணை கொடுத்தாரு. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் அவர் நம்ம கூட இருக்காரான்னு சொல்லி நான் செய்தி கொடுக்க போய் கடைசியில நானே என்னுடைய விசுவாசத்துல தளரக்கூடிய அளவுக்கு இந்த பெயின் இருந்தது. ஆனா இந்த இடத்துல பிரதரை பார்த்த உடனே அவருடைய வார்த்தைகள் என்னையும் குணமாக்குச்சு. பிரைஸ் தி லார்ட். என்ன பாருங்க, free in the name of Jesus Christ. சொல்லுங்க. இந்த இடத்துல நான் 2 காட்சியை கண்டேன். ஒரு காட்சியில வந்து என்னன்னா, எல்லாருமே பாதாளத்துல இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சங்கிலியை போட்டு ஏதோ தீய ஆவிகள் கருப்பு உருவம் இழுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் அன்னை மரியாள் ரோசரியை போட்டு அவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. glory. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிபி ஓவர் ஆகி பிரெயினில் நரம்பு வெடிச்சு ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார். 3 மாதம் ஆகிட்டு 4வது மாதமும். ஆனால் ஓப்பன் சர்ஜரி பண்ண கொஞ்ச நாளில் அதுவே பெரிய வேதனை. கிட்னி பைப்பில் வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. உடனே மாதமாண்டனை ஜெமிச்சு ஏசப்பாவை கேட்டேன் நான். அப்போ என் தங்கச்சி வந்து இந்த பாப்பா கிட்ட ஒரு புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, இதோ உன் தாயின்னு. அதில் 13 நாள் தொடர்ந்து நான் மாதம் ஃபுல்லாகவே படிப்பேன். அதை 13 நாள் தொடர்ந்து படித்த உடனே டாக்டருங்க இப்போ சொல்கிறேன் அப்போ சொல்கிறேன், இன்னும் வரல, ரிசல்ட் வரல, நாங்கள் அப்புறம் சொல்கிறோன்னு. சர்ஜரி டாக்டர் கேட்டால் கிட்னி டாக்டர் அம்மா கேட்கணும், அவர் தான் ரிசல்ட் சொல்லுவார்னு. அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இந்த கடவுளே, இதுவே பெரிய வேதனை எனக்கு. அவர் கான்சியஸ் இல்லாமல் இருக்காரு, இது வேற கேன்சர் கட்டி வேற சொல்றாங்க. நான் மாதா பண்ண ரொம்ப கெஞ்சி டெய்லிக்கு குளிச்சுட்டு டெய்லிக்கு நான் வாசிப்பேன் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்புறமா கொஞ்ச நாள் ஒரு படிச்சு முடிச்சு ஒரு 13 நாள் 14 நாள் வந்து டாக்டர் சொன்னாரு, அது கேன்சர் கட்டி இல்லைம்மா, சும்மா ஒரு புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அது எனக்கு மாதாமா கிட்ட இன்னுமா அந்த புக்கை விடுறதால நான் மாதாமாட்ட டெய்லிக்கு படிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டே. இன்னுமே எங்கள் வீட்டுக்காரர் கான்சஸ் இல்லாமல் இருக்காரு. ஒரு வாய் பேசணும், இங்கே ஒரு தொலை போட்டிருக்காங்க, அந்த தொலையை எடுத்துட்டு வாய் பேசணும்னு இன்னமும் நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் தான் சார் இன்னும் இருக்காங்க. இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அவர் பேர் என்ன? தேவேந்திரன். புரிந்து மேடம், நீங்கள் எவ்வளோ விசுவாசம் வச்சிருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய புருஷன், உங்களுடைய கணவன், இதோ இதே நிமிடத்திலே அந்த மகன் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியிலே இந்த தேவேந்திரன் மேல் ஆவியின் வல்லமை இறங்குவதாக. கடந்த மாசங்களாக அவனு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கும் எல்லா தீய சக்திகளும் அனுரேஷ் கொருசவின் நாமத்தின் பலவினாலே இந்த மகனை விட்டு விடுவதாக. Be free in the name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தில் தேவேந்திரன் குணமாகட்டும்.
பூர்ணமாக குணமாகட்டும். வருகின்ற 7 நாட்களுக்குள்ளே இந்த மகன் ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் வாங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் டிஸ்சார்ஜ் வாங்கி போகட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அவனை தொல்லை கொடுக்கும் எல்லா தீய சக்திகளும் அவனை விட்டு வைத்தாங்க. இந்த மகள் பரிசுத்த மரியாள் வச்சிருக்கும் நம்பிக்கையினால இந்த பரிசுத்த மரியா அம்மா மூலமாக இந்த மகனுக்கு பூர்ணமான குணத்தை கிடைக்கட்டும். ஆண்டவரின் ஆவி இப்போது பூர்ணமாக நிறைஞ்ச அவன் வல்லமை கொடுக்குவதாக. குளோரி, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனேயா எங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, தூய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக ஓடும் எங்கள் மரண நேரத்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Be free, be healed and be blessed. சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு 2 மாசமா இந்த இடது கால் ஊனி நடக்கவே முடியல. 2 months சுளுக்கிருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. நான் பைபிள் வசனத்தை ரொம்ப இயேசுனுடைய பேர்னால ஒரு கால் ஊனமுற்றவர் நடந்து கோயில் வாசல் உள்ளக்குள்ள போனாரு. அந்த இயேசுனுடைய நாமத்தினால இந்த கால் எனக்கு சுகமாகும். நான் ஆண்டவரே மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாளும் நான் நடக்கும்போது எனக்கு அந்த வலி இருந்துகிட்டே இருந்தது. அப்போது வெள்ளிக்கிழமை நான் மாஸ்க் வந்திருந்தேன். என்னால் நின்று பூசை பார்க்க முடியல. நான் உட்காந்தே தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஸ்பிரிட் இன் ஜீசஸ் இருக்கு, வா உனக்கு ஹீல் பண்ணுவார் ஆண்டவர் வா அப்படின்னு. அப்போ அவள் கூட்டிகிட்டு வரும்போது நான் தாங்கி தான் நடந்துட்டு வந்தேன். ப்ரேயரில் என்னால் ஃபுல்லாக முட்டி போடவே முடியல. ஜெபமாலை சொல்லும் போது முட்டி போட முடியல என்னால். ஆண்டவரே நீங்கள் ப்ரேயர் சொல்லும் போது வானத்துக்கும் ஹெவனுக்கும் எர்த்துக்கும் அண்டர் த எர்த்துக்கும் ஜீசஸோடைய நேம் தான் பெஸ்ட், த கிரேட்டஸ்ட் நேம். ஆண்டவரே உங்கள் பேருனால நான் இப்போ பிரதர் சொல்கிறதுபடி ஆண்டவரே வசனத்தினால நான் இதை பிடிச்சிக்கிறேன். எனக்கு இந்த கால் சுகமாகணும் ஆண்டவரே. நான் அந்த வலது கை வச்சு நான் உங்கள் பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எனக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். இதோ என்னால் நல்லா நடக்க முடியுது, ஊன முடியுது. ஹல்லேலூயா. கையில் தட்டி நன்றி செலுத்துவோம் ஆண்டவருக்கு. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரப்பா, நன்றி. எவ்வளோ காலமாக இந்த நோய் இருந்தது? இது ஒரு 3 months-ஆவே 3 months ஆக நடக்க முடியாம அப்படியே செப்பல் எல்லாம் மாத்தி பார்த்தேன். ஒருவேளை செப்பல்னால தான் அங்க வரைக்கும் நடக்குங்க. நல்லா நடக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord, thank you Jesus. Be blessed. Amen. Be blessed. Thank you Lord. The first time நீங்க இந்த கொடுத்துக்கிட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரே ஒரு தடவை அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 2012ல உங்க பிரேயர் மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கு. அங்கே ஒரு அம்மா அந்த சாட்சி சொல்லியிருந்தேன். அவர் இப்படியும் சாட்சி சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு தூய்மையார்ந்த இதயத்தை கொடுத்துருக்கிறது. நீங்க சொன்னதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, நான் இந்த வட்டம் இங்கே வர்றதுக்கு ஜெபிக்கும் போது இந்த சாட்சியம் என் முன்னிலே வருது. அந்த மகள் சொன்ன வார்த்தை, ஆண்டவருக்கு தூய்மையார்ந்த ஒரு எப்படி என்ன தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பார்கள். ஆண்டவருக்கு ஒரு தூய்மையார்ந்த இதயத்தை கொடுத்திருக்கு. அந்த நம்ம அம்மா சாட்சியம் சொன்னேன். அந்த அம்மாவா தான் இது. ஹல்லேலூயா. Be blessed. Thank you. May the Holy Spirit, the power of the Holy Spirit fill you, use you. ஆண்டவருக்காக வேண்டி, அது ஊழியத்துக்காக வேண்டி be filled. நிறையட்டும். ஆமென். Glory Abba. Glory. நிரப்பப்படுவதாக. ஆமென். ஆமென். You are filled and you are anointed. Go in peace. Hallelujah. ரொம்ப நாளாக பேக் பெயின் இருக்குது. இதில் வெளியே இப்போ 2 மாதமாக வெரிகோஸ் வெயின், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது. என்னோடய நேச்சர் ஆஃப் ஜாப் தான் நிற்கணும். நிற்க முடியாது. அதனால் வழியோட தான் வந்தேன். எப்படி இருக்கு? Hallelujah. Thank you.
எவ்வளோ காலமாக அந்த வியாதி இருந்தேன்? 10 வருஷமா இருக்கு. 10 வருஷம் அவருக்கு வெரிகோஸ் வைன் ரோகம் வியாதி இருந்தது. இங்கே வரும்போது அவர் அந்த வேதனையோடு தான் இங்கே வந்திருக்கிறது. ஆனால் இப்போ அந்த வேதனை இல்லை. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தை உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், வார்த்தை உண்மையுள்ளவர். நன்றியால் சுதி பாடு நம் இயேசுவே நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த மாதிரி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாரம்பரியமாக நிறைய மக்கள் தொல்லை கொடுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் நோயே, the name of Jesus Christ of Nazareth, bind it, I rebuke it. I command you spirits of darkness and sickness to leave him now. യേശുവിന്റെ നാമത്തിൽ இந்த மகள் உடலை விட்டு விடுவதாக. Go. The name of Jesus Christ, bind you, I rebuke. Amen. நன்றி நன்றி நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனேயா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியா இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. God bless you. நம்மளுக்கு தொல்லையை கொடுக்கும் எல்லா நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை விட்டு விடுவதாக. Out. The name of Jesus Christ of Nazareth. Command every spirit of sickness and darkness to go. യേശുവിന്റെ നാമത്തിൽ പുറപ്പെടും. ആമേൻ. യേശുവിന്റെ നാമത്തിൽ പിടിച്ചിരുங்க. തും ലബാറാ ഉവാ തകബറോ തും ദലുബഹാ. Be free and be healed in the name of Jesus Christ of Nazareth. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிக்கப்பட்டவளே நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய எங்களுக்காக உங்க மனம் நிறுத்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. The name of Jesus Christ. மூணு கீமோ சேஞ்ச் இருக்கு. கேன்சர் வயிற்றுல இருக்குது. சொல்லுங்க. ஆபரேஷன் வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். ஆண்டவர் என்னை குணப்படுத்தணும். நான் அவருக்காக ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டேன். நீ விசுவாசிச்சது கிடைக்கும். எவ்ரி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் கேன்சரஸ் நம்மளுக்கு தொல்லையை கொடுக்கும் கேன்சரினுடைய எல்லா அசுத்தாவிகளும் நம்மளை விட்டு விடுவாங்க. அவுட். அவளுடைய கர்ப்பபாத்திரத்திலே இருந்து செஸ்டிலே இருந்து go in the name of Jesus Christ of Nazareth. விட்டு விடு இயேசுவின் நாமத்தில். Amen. 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 From the uterus, the name of Jesus, be free and be healed. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். தூய மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாய எங்களுக்காக இப்பொழுது மனதிருந்தும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எங்க நோய் இருக்குது? எந்த இடத்துல நோய் இருக்குது? எங்க அமர்த்தி பாரு. கை வரல வச்சிருங்க. The name of Jesus. The name of Jesus.
free and be healed in the name of Jesus Christ. The name of Jesus Christ. Out! 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 The name of Jesus. You spirits of cancer, come out! Come out! Come out! Out! The name of Jesus Christ of Nazareth. You are the child of God now. The mala vittu po, vittu po, vittu po, vittu po. Amen. Glory. Amen. Glory. Amen. Glory. Amen. Glory. കേൾക്കുച്ചത് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ പരിപൂർണ്ണ ഗുണം കിടക്കട്ടെ. ക്യാൻസറിന്റെ എല്ലാ നോയികളും വ്യാധികളും വിട്ടുവിടുവതാണ് ഇപ്പോ. Right now. Leave her now. Amen. There is power in the name of Jesus Christ of Nazareth. உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன ஆத்மாக்கள் ஒன்று ஜெபிக்கிறோம். இந்த நோயினால் இறந்து போனவங்க எல்லாம் இது ஆண்டவர் அவர்களுக்கெல்லாம் மீட்பை கொடுக்கட்டும். அவர்களெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடைய ஆசீர்வதிக்கிறீரே. உம்முடைய திருவடிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிக்கிறீரே. உம்முடைய திருவடிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடன் ஆசீர்வதிக்கிறீரே. உம்முடைய திருவடிங்கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. You are healed.